தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாமா பற்றிய பதிவுகளை வந்து பார்த்துட்டு வர்றோம். சாமானா என்ன அப்படின்றத பற்றி கிளிவாக வந்து இது வரைக்கும் சில பதிவுகளை நம்ம போட்டுட்டு வர்றோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம், சாமா கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் மனித உரிமைக்கு எதிரானதா, அதாவது பார்த்தீங்கன்னா மனித உரிமைக்கு எதிரானதா அப்படின்ற கேள்வி வரும்போது இதை வந்து கொஞ்சம் ப்ராடாக பார்க்கணும். இப்போ சாமா லைவ் உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் மூலமாக வந்து இந்த லோன் எல்லா லோனுமே சேர்த்து கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, நீங்கள் எந்த லோன் வாங்கியிருக்கீங்களோ எல்லா லோனையும் சேர்த்து வந்து அவங்க இப்போ ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறாங்க. இருக்கிற மூணுத்தையுமே வந்து இப்போ ஆன்லைனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதுவும் பர்ஃபெக்டாக எடுக்க ஆரம்பித்தாங்கனாக்கா நம்ம எதிர்த்து செட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு போன பதிவில் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, என்ன சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்கன்னு. ஐயா, முதல்ல வந்து சட்டம் என்ன இருக்குன்றதை சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம திறமையை நம்ம காமிப்போம், புரியுதுங்களா? அதுக்காக நம்ம நம்பி நம்மளால் விட முடியாது. சாமா இப்போ வந்து அது நாங்கள் ஒரு 30-40 வருஷமாகவே எங்கள் சண்முகம் அசோசியேட்ஸ் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சாமா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒழிய அதுவே நிரந்தரமானது நான் சொல்லலை, புரியுதுங்களா? இப்போ இந்த பதிவில் வந்து வித்தவுட் கிவிங் த ப்ரியர் இன்டிமேஷன், இப்போ இதை வந்து நம்ம டிஃபென்ஸில் வைக்கலாம். இந்த டிஃபென்ஸ்ன்னு இருக்கேன் இல்லையா, அதெல்லாம் என்னங்கிறத கடன் பெற்றோர்கள், கிரெடிட் கார்டு வாங்கினவங்க மெயினாக, அதே போல் சிடி லோன் வாங்கினவங்க. சிடி லோன்னா உங்களுக்கு மெயினாக வந்து ஐஃபோன் தான். இந்த ஐஃபோன் வாங்கினவங்க இவங்கெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதாவது என்னென்னா, இப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வித்தவுட் கிவிங் ப்ரியர் இன்டிமேஷன், இங்கே ஒன்று நடக்குது, இப்படி ஒன்று நடக்குதுங்கிறது வந்து தெரியாமல் இருந்து ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது மனித உரிமைக்கு எதிரானது. அதற்கு வந்து ஒரு ப்ராப்பர் வந்து ஒரு இது கொடுத்தாகணும், ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாகணும். யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட தரப்பு வாதங்களை எடுத்து வைக்கிறதுக்கு. தரப்பு வாதங்களை வந்து எடுத்து வைக்க ஒரு நேரம் கொடுக்காம இவங்க வந்து ஒரு அவார்ட் மாதிரி போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அது வந்து மனித உரிமைக்கு எதிரானது தான். மனித உரிமைன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் தவறே பண்ணிட்டு இருந்தாலும் ப்ராசிக்யூஷன் தரப்பில் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு குற்றமே செஞ்சுட்டீங்க, கோர்ட்டில் வருது, ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து இந்த மாதிரி வந்து அந்த குற்றத்தை செய்யலை அப்படின்னு சொல்கிறாருன்னா, இல்லைங்க நீங்கள் செஞ்சீங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தண்டனை கொடுத்துட முடியாது. அவர் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்க அவரோட வழக்கறிஞர் இருக்கிற மாதிரி இந்த கடன் பெற்றவர்கள், இந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, இதர லோன்கள், சிடி லோனு, ஹவுசிங் லோனு, கோலாட்ரல் லோனு, எல்லா லோனுமே சரி, லோன் எந்த லோன் வாங்கினாலும் சரி, இவர்கள் தரப்பு நியாயத்தை வந்து எடுத்து சொல்லணும். இந்த நியாயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது தான் டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ பொதுவாக அந்த நியாயத்தை எப்படி சொல்லுவோம்னா, ஒரு டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதான் முக்கியம். ஆர்பிட்ரேஷனில் டிஃபென்ஸ் வந்து சில விஷயங்களை ஒத்துக்க மாட்டாங்க. ஐயா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்ற டிஃபென்ஸ் ஒத்துக்க முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா, ஐயா வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து மெடிக்கல் செலவாகி போச்சு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் இந்த காரணம்லாம் கிடையாது. அதாவது காரணம்ன்றது வந்து நிதி சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால அது சம்மந்தமாக தான் இருக்கணும். அது சில பேர் லோனை நிறுத்தி வைக்கணும் கேட்டேன் சார், கொடுக்கல, அவங்க நிறுத்தி வைக்கலான்னுவாங்க. இதெல்லாம் வந்து அபத்தமான ஒரு அசர்டேஷன்ஸ்.